வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 5ஆம் அத்தியாயம் உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை. அதில் ராஜபீட விஷயமும் ஊர்ச்சபை விஷயமும். இதனால்தான் பாரம்பரிய அதிகாரம் என்பது ராஜாவோடு நிற்கட்டும். ஜனங்கள் ஒரு மைய புருஷனிடம் விசுவாசத்தில் கட்டுப்பட்டு நிற்க அது அவசியம் என்று வைத்தபோதே சிறிய அளவில் ஊராட்சி என்று வரும்போது அங்கே உறவு முறையால் எந்த சலுகையும் ஏற்பட்டுவிட முடியாதபடி ஒரே அடியாய் அடித்து போட்டு விட்டார்கள். உச்ச லெவலில் மானார்க்கியும், அதாவது முடியரசும் பாரம்பரிய வாரிசுரிமையும் இருந்தாலும் அது அநேக விதமான மந்திராலோசனை சபைகளுக்கு கட்டுப்பட்டே நடந்தது. மனு தர்மாதி சாஸ்திர நூல்களுக்கு கட்டுப்பட்டே மந்திராலோசனை சபை முடிவுகள் பண்ணும். அடிப்படை சட்டம் ராஜா தன் இஷ்டப்படி போடுவதல்ல. எந்த ராஜா ஆண்டாலும் தர்ம சாஸ்திரங்கள், அர்த்த சாஸ்திரம், நீதி சாஸ்திரம் ஆகியனதான் அடிப்படை சட்டம். அதன் மேல் ராஜா இடம், பொருள், ஏவலை அனுசரித்து புது ரூல்கள் கொஞ்சம் போடலாம், அவ்வளவுதான். மேல் நாடுகளில் ராஜா வைத்ததே சட்டம் என்று இருந்ததால்தான் த கிங் கேன் டூ நோ ராங் என்றார்கள். ரைட்டோ ராங்கோ, அவர்களுடைய ராஜா எதை பண்ணினாலும் அதை சட்டமாக்க முடிந்ததாலேயே அது அவர்களுக்கு ரைட்டாகிவிட்டது. ராஜா ஊரை சூறையாடலாம், பிறருடைய ஸ்திரீகளை கிரகிக்கலாம் என்று கூட அவனே சட்டம் போட்டு கொண்டு விடக்கூடியபடி அவனுக்கு இதில் பூரண அதிகாரம் இருந்தது. அப்படி நம் தேசத்தில் இருந்ததே இல்லை. லா மேக்கிங் பவர், சட்டம் போடும் அதிகாரம் என்பது நம் ராஜாக்களுக்கு முழுசாக அப்சல்யூட்டாக கொடுக்கப்படவில்லை. அவனும் சாஸ்திரங்களின் சட்டத்துக்கு கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் ராங் பண்ணிவிட்டான் என்று ராஜ சதஸின் பெரியவர்கள் முடிவு செய்து அவனை சிம்ஹாசனத்திலிருந்து இறக்கியும் இருக்கிறார்கள். துன்மார்க்கத்தில் போன அசமஞ்சன மந்திரியான ராஜகுமாரர்களையும் ராஜாவான பிறகும் எதேச்சதிகாரமாக தன் மனசுப்படி பண்ணின வேணன் போன்றவர்களையும் மந்திராலோசனை சபையினர் ஒழித்தே கட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஊருக்கு ஊர் சபை அங்கத்தினர்களை பரீட்சிக்க மந்திராலோசனை சபைகள் வைத்து சாத்தியப்படுமா? அப்பன் பிள்ளை என்ற பாரம்பரியம் அல்லது வேறுவித உறவு முறைகளால் ஒவ்வொரு ஊர் சபைகளிலும் இருக்கப்பட்ட ஏராளமான அங்கத்தினருக்குள்ளே பிணைப்பு ஏற்படுமானால் இது ஒவ்வொன்றையும் கவனித்து சீர்படுத்தி கொண்டிருக்க மந்திராலோசனை சபைகள் அமைத்து மாளாது. அப்புறம் இந்த மந்திராலோசனை சபை அங்கத்தினர்களுக்குள்ளேயும் இப்படி உறவுமுறை பிணைப்பு இருக்கிறதா, அதற்கு கண்காணிப்பு செய்ய இன்னொரு சபை வேண்டுமா என்று அது பாட்டுக்கு நீண்டு கொண்டே போகும். அதனால்தான் உச்ச லெவலில் ஹெரிடிட்டரி மானார்க்கி, பாரம்பரிய முடியரசு என்று வைத்த போதிலும் கீழ் லெவலில் ஊராட்சியில், கிராம ஆட்சியில் இப்படி கூடவே கூடாது. அப்பன் பிள்ளை என்று மட்டுமில்லாமல் மற்ற கிட்டத்து உறவுக்காரர்கள் கூட மெம்பர்களாக தேர்ந்தெடுக்கப்பட இடம் தரக்கூடாது என்று விதி செய்திருக்கிறார்கள். நீண்ட காலம் அடிமைப்பட்டும் தரித்திரப்பட்டும் இருந்துவிட்ட நம் தேசத்தில் இப்போது புதிதாக ஸ்வய அதிகாரம் வந்திருக்கிற போது கண்டது காணாத மாதிரி பிடுங்கி தின்ன வேண்டும் என்பதில் ஏற்படக்கூடிய வேகத்தில் பழைய ராஜாக்களும் ஜமீன்தாரர்களும் எடுபட்டு போனாலும் புதுசாக சட்ட சபைகளில் இடம்பெறுகிறவர்களில் அவரவரும் தங்கள் தங்கள் பந்துக்களோடு ஜமீன்தாரிகள் சிருஷ்டித்து கொள்ளாமல் இருக்க இந்த மாதிரி இப்போதும் ஏதாவது சரத்து இருந்தால் தேவலை என்று நினைக்க இடமிருக்கிறது. அந்த நாள் ராஜா விஷயம் மாதிரி இல்லை, இந்த நாள் மந்திரிகள் முதலானவர்களின் விஷயம். ராஜகுமாரர்களும் ராஜ குடும்பத்திலுள்ள முக்கியஸ்தர்களான ராஜ பந்துக்களும் பரம்பரையாக பெரிய பொசிஷன்களில் இருந்து வந்திருப்பவர்களாகவே இருப்பார்கள். அதற்கேற்ற கல்வி, கேள்வி, அந்தஸ்து, வாழ்க்கை சூழ்நிலை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். ஆதலால் புதுசாக ராஜா இவர்களுக்கு ஏதோ பாரபட்சம் காட்டி
தூக்கிவிட வேண்டும் என்பதற்கு பெரும்பாலும் இடமே இல்லாமல் இருந்திருக்கும். இக்கால மந்திரிகளின் புத்திரர்கள், பந்துக்கள் ஆகியோர் விஷயத்தில் இப்படி சொல்வதற்கில்லை. பொருளாதாரம், சமூக அந்தஸ்து முதலானவற்றில் ரொம்பவும் சாமானியமாக இருக்கப்பட்ட ஒருவர் இப்போதைய தேர்தல் முறையினால் மந்திரியாகி திடீரென்று செல்வம், செல்வாக்கு ஆகியவற்றில் பெரிய உயர்வு பெற முடியும். இப்படிப்பட்டவர்களின் உறவினர்கள் எப்படி இருப்பார்கள்? அதோடு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பதாக பொதுஜன வாழ்வின் பல துறைகளிலும் பிரவேசிப்பதற்கு புதிதாக ஏற்பாடு வந்திருப்பதால் ஜனங்களிடம் இன்னின்ன நல்லது பண்ணுவேன், அதற்கு பிரதியாக இன்னது செய்யணும் என்று கையூட்டு வாங்க அதிக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்ன மாதிரி நீ செய்யாவிட்டால் உன் தொழிலையோ இன்னொன்றையோ கெடுப்பேன் என்று மிரட்டி தனக்கு கட்டுப்பட்டிருக்குமாறு பண்ணவும் இப்போதைய புதிய ஏற்பாட்டில் அதிக இடம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பல கட்சிகள் என்று ஏற்பட்டிருப்பதில் உண்டாகிற பரஸ்பர போட்டிகளில் தர்மத்தை விட்டாவது தன்னுடைய கட்சியை எப்படியேனும் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பல பேருக்கு ஏற்படத்தான் செய்யும். கட்சியால் தன்னையும் தன்னால் கட்சியையும் வளர்த்து கொள்ள வேண்டியதான நிலையில் கட்சியின் பெயரை கொண்டு எங்கெங்கே லாபமடைய முடியுமோ அங்கே எல்லாம் தன்னோடு நிற்காமல் தன்னுடைய சாய்காலை கொண்டு புத்திரர், பந்துக்கள் ஆகியோரையும் உள்ளே நுழைய விடுவது என்று ஆனால் அப்புறம் சொல்லணுமா, முறைகேட்டுக்கு முடிவே இல்லாமல் தான் ஆகும். பல்வேறு கட்சிகளிடையே போட்டி என்பது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு கட்சியிலுமே சாய்காலுள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு உறவுக்கார கோஷ்டி என்பதாக பல கிளிக், ஃபேக்ஷன் என்று கௌரவக்குறைவு துவனிக்கும்படி சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட பல தோன்றி எந்த கட்சிக்கும் ஐடியாலஜி என்பவை போய் யார் யாரை அமுக்கி முன்னுக்கு வரலாம், யார் யாரை முழுங்கி ஏப்பமிடலாம் என்று உள்போட்டியே நித்தியப்படி நிலவரமாகி விடலாம். இதையெல்லாம் பார்க்கும்போது மெம்பர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு இடமில்லை என்று உத்தரமேரூர் சாசனத்தில் தீர்மானம் பண்ணியிருப்பதில் நிரம்பவும் சாரம் இருப்பதாக தெரிகிறது. இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து நிர்வாகத்தில் மாசுபடியாமல் ரட்சித்துள்ள அவர்களுடைய தர்ம நியாய உணர்ச்சியை பற்றி மிகுந்த மதிப்பு ஏற்படுகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து பதவி நீக்கமும் நிரந்தர தடையும். இந்த வருஷம் அங்கம் வகிக்கும் ஒருவன் 3 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ட் செய்யப்படுவதற்கும் கூட இன்னொரு கட்டுப்பாடு இருக்கிறது. இப்போது பதவி காலத்தில் முறை தப்பி நடந்த எவனும் 3 வருஷத்துக்கு அப்புறமும் கூட அபேக்ஷனாக முடியாமல் அது தடுத்து டிவேர் செய்கிறது. இவனுடைய தப்பு கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே அப்புறமும் எலெக்ஷனுக்கு நிரந்தரமாக டிவேர் ஆகிவிடுவான். ஏதோ ஒரு வருஷத்தில் மெம்பராய் இருப்பவன் சரிவர கணக்கு காட்டியிராவிட்டாலோ, தப்பு கையெழுத்து போட்டிருந்தாலோ, வேற குற்றம் செய்திருந்தாலோ உடனே டிஸ்மிஸ் ஆகி அப்புறமும் எலெக்ஷனுக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிவிடுவான். அபேட்சகனாகும் தகுதி இழந்து விடுவான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், ஆன்மீக கதைகள், மகாபெரிவா மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.